ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரேணுகாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள சமாளிக்கிற விதமாக நம்ம அன்னபூர்ணி அம்மா செம்மையாக பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, மல்லி கர்ப்பமாக இருக்கிறா, அதை செக் பண்ணுறதுக்கு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரேணுகா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, இவங்க எக்கச்சக்கமான பிளான் பண்ணி ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க. அதனால் ரேணுகா தான் இவங்க அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரேணுகா இல்லை அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆனால் இவங்க அவளை வச்சு நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி, விஜய் திரும்ப இவங்க 2 பேரையும் பிரித்து விட்ருவாங்க. அதனால் இவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் சமாளிக்கிறாங்க. இப்போது மல்லி பார்த்திங்கன்னா, விஜய், ரேணுகா இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற உறவை பார்த்து கொஞ்சம் பொறாமை வருது. எப்படின்னா, அந்த இடத்துல எல்லாமே மல்லி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லி ஃபுல்லாக இமேஜினேஷனு, ஃபுல்லாக உண்மையான லவ், ஸோ இது எல்லாமே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நடுவில் ரேணுகா வந்ததுனால இப்போ ரேணுகா மேலே ரொம்ப பாசமாக விஜய் நார்மலாக இருந்தாலுமே அவர் ரேணுகா மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மல்லிக்கு தோணுது. அதாவது இப்போது நம்ம ரேணுகா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பெட்ரூமில் போயிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களோட தலையெல்லாம் அப்படியே தொட்டு நீவி விடுறது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் நம்ம ரேணுகாவுக்கு விஜய் ஊட்டி விடுறது. ரேணுகா நம்ம விஜயோட கையை கடிச்சிட்டு விஜய் அப்படியே சிரிக்கிறதும், ஸோ இது நார்மலாக நடக்கிறது. ஆனால் மல்லி மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பொசசிவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம மல்லி எப்படி இதை தாங்கிக்க போகிறாங்க, ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்பவே கொஞ்சம் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆனால் ரேணுகா இருக்கிற விஷயம், இவங்க ரேணுகா தானா இல்லை செட் பண்ணி விட்டுருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டு. ஸோ இது எல்லாமே கதிரேசனோட வேலையாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ அவங்க தெரியாத இருக்க வரையும் ரொம்ப நல்லதுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.